காலங்காலமாக நம்முடைய சிந்தை தான் நம்ம வாழ்வின் களம். அது போர்க்களமாக மாறலாம், அது விவசாய களமாக மாறலாம், அது ஒரு ஆனந்த களமாக மாறலாம், அது நடன களமாக மாறலாம். இட் கேன் டர்ன் அவுட் டு பி எனி கிரவுண்ட். இன்னும் ஒரு முறையாக கூட ஜெபிப்போம். தகப்பனே, எங்களுக்கு இன்று நாங்கள் சிந்திக்கும் விஷயங்கள் எனக்கு எங்கள் ஒவ்வொருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் மெய்மையான வாழ்வை வெளிப்படுத்தி காண்பிக்கும், முன்மாதிரியாய் காண்பிக்கும் ஒரு மாற்றம், ஒரு தாக்கம் ஏற்பட எங்களை நாங்களே மனப்பூர்வமாய் தன்னார்வமாய் விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. ஏதோ மூளை அறிவை வளர்த்து கொள்வதற்காக அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் நிலைத்திருக்கும் விஷயத்தை பற்றி தியானித்து வருகிறோம். அதில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரைக்குமாக தியானித்தோம். இன்றைக்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு செல்வோம். The book of 1 John chapter 2 verse 19. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அப்போ இந்த நிலைத்திரு என்கிற அந்த நிலை, அந்த சமநிலைக்கேற்ற ஒழுங்கு என்ன? நினைவில் கொள், தீர்மானி, தெரிந்தெடு, நடைமுறைப்படுத்து. So when we want to continue in anything, when we want to continue with anybody, it is our choice. நாம தான் தெரிஞ்சுக்கணும். அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவசியமான அளவுக்கு யூகித்து வைத்திருக்கணும், நிதானித்து பார்க்கணும். பின்பு பயணம் தொடரணும், தொடர்பு கொள்ளணும், ஈடுபாடு கொள்ளணும். ப்ராபப்ளி ஸ்டெப் ஆஃப்டர் ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் நாம் அதில் தொடர்ந்து முன்னேறுவதா இல்லையா என்பதை நாம் தான் ஆய்வு செய்து பார்க்கணும். எவ்வளவு நம்மால் முடிகிறது, எவ்வளோ உண்மையாக இருக்கிறது, எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கிறது, எவ்வளோ நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் நமக்கா, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கவனம் கொண்டு தான் செய்ய வேண்டும். நிலைத்திரு என்பது ஒரு கட்டளையான, ஒரு கட்டுக்கோப்பையான, காவலுக்கு அடுத்த, அரணுக்கு அடுத்த ஒரு ஆலோசனை மிக்க அறைகூவல். இருந்தாலும் யார், எது, எங்கே, ஏன், எப்படி, எவ்வளவு தூரம், எவ்வளவு காலம், அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய இலக்கு என்ன, அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், நம்பி புரிந்து கொள்ள வேண்டும், சார்ந்து முன்னேற வேண்டும், விழிப்பாய் இருந்து தான் ஆக வேண்டும். There is no automation, there is no automatic event outcome. ஒவ்வொரு முறை நாம் முயற்சி செய்வது தான். தீவிரமான ஒத்துழைப்பு, திண்ணமான ஒத்துழைப்பு, இவ்வளோ விஷயங்கள் இந்த காரியத்தில் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு தான் தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு இந்த வசனத்தில் நிறைய பிரமாதமான விஷயத்தை ரொம்ப எளிய விதத்தில் வேதத்தாண்டு எழுதி இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த எளிமையே நமக்கு தியானித்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நான் இதை பற்றி எப்போல்லாம் யோசிக்கிறேனோ, அதுவும் குறிப்பாக சில விஷயங்களை அழுத்தமாக இன்னும் எளிமையாக்கி கொள்ள விரும்புகிறேனோ, அப்போல்லாம் நான் யோசிப்பேன் மன்னாவை பற்றி. எண்ணாமத்தில் அதை வாசிக்கிறோம்,
மன்னா வந்து தேவனுடைய தூதர்கள் சாப்பிட்ட உணவு என்பதாக வேதம் சொல்லுகிறது. அது தேனிட்ட பணியாரம் என்று சொல்லுகிறது. அது கொத்தமல்லி அளவு இருக்கும் என்று சொல்லுகிறது. அது காலை பனியிலே ஆண்டவர் அவர்களுக்கு பனி பெய்வது போல் அதை வழங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எடுத்து கொண்டு போய் அவங்க பல விதத்தில் அதை இடித்து அரைத்து என்னென்னமோ செய்துலாம் சாப்பிட வேண்டியதாக இருந்திருக்கிறதாக நம்ம வேதத்திலேருந்து தான் பார்க்குறோம். அதை வந்து அந்தந்த நாளுக்குரியதாக தேவன் தருகிறதாக பார்க்குறோம். சனிக்கிழமை மாத்திரம் ஆண்டவர் வந்து வெள்ளிக்கிழமைக்கே சனிக்கிழமைக்கு தேவையானதை தருகிறதாக பார்க்குறோம். அந்த மன்னாவிலே ஒரு பங்கை உடன்படிக்கை பெட்டியிலே ஆண்டவர் வந்து நினைவாக வைக்க அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். ரொம்ப கட்டன்றையாக வெளிப்படையாக ஆண்டவர் வந்து அது ரெடிமேட் ஃபுட் அப்படின்னு சொல்லலை. அந்த மாதிரி ஒரு வார்த்தை பயம் பண்ணலை. ஆனால் அது ரெடிமேட் ஃபுட்டாக சாப்பிட்டுருந்தா ஏதாவது நான் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா? நோவே. ஏன்னா அது உணவு, இட்ஸ் அ ஃபுட். அவங்க சர்வைவ் ஆக முடியும் தான் ஆண்டவர் உணவை கொடுத்தார். சரி, அப்படி இருக்க இந்த வசனத்தை யோசித்து பாருங்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். பிரிந்து போனவர்களை பற்றி அவர்கள் யாரும் இப்போ போட்டு பிராய வேண்டாம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்திருந்தார்களானால் நம்முடன் நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அப்போ இந்த குறிப்பில் நாம் என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு? நாம் தேவன் உடையவர்களாக இருக்கும்படிக்கு இயேசுவை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசுவின் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசுவின் உடையவர்களாக இருந்தால் தேவனிலே நிலைத்திருப்போம், வார்த்தையிலே நிலைத்திருப்போம், அவர் காரியமாக நிலைத்திருப்போம், அவரை பற்றி எல்லா விஷயத்திலும் நிலைத்திருப்போம், அவருடைய எல்லையிலே நிலைத்திருப்போம், அவருடைய உறவிலே நிலைத்திருப்போம். அடிக்கடி நான் சொல்கிறது போல் ஒரு வசனத்தை ஒரு முறை மாத்திரம் வாசித்தா புரியாது, புரியக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முழுமையாக புரியாதுங்கிற வேணால் ஒரு அவசியமான குறிப்பை நாம் மனதில் வைத்துக்கொள்வது நல்லது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். பிரிந்து போகிறவர்கள், பிரிந்து போகும் மனம், பிரிவினையான கருத்து எடுத்த உடனே உச்சடிக்கிறதுன்னு சொல்லோம்ல, ஒரு நொட்டை சொல்கிறது, ஒரு மாதிரி எடுத்தவொடனே நெகட்டிவாக யோசிக்கிறது, இதெல்லாம் நமக்குள்ளே உடன் பிறந்தே கொல்லும் நோய். எல்லா நோயும் எல்லா நேரத்திலும் வெளிப்படுறதில்ல. அது ஒரு வாழ்வின் நடைமுறை உண்மை இல்லையா? உஷ்ண காலத்தில் ஒரு நோய் வெளிப்படுது, மழை காலத்தில் ஒரு நோய் வெளிப்படுது, குளிர் காலத்தில் ஒரு நோய் வெளிப்படுது, காற்று காலத்தில் ஒரு நோய் வெளிப்படுது. டெஃபிஷியன்சிஸ் பாப் அப் in various different times and seasons. சிலருக்கு 365 days of the year அவங்க பலவீனமாக இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுடைய ஹோல் மெட்டபாலிசம் ஃப்ரம் ஹெட் டு டோ அவ்வளோ ரன் டவுனாக இருக்குது. அவ்வளோ சுகவீனப்பட்டிருக்காங்க, அவ்வளோ பலவீனப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை அளவான தாது பொருட்களே பாடியில் இல்லை. ஸோ அவங்க வந்து சிஸ்டமேட்டிக்காக அனுதினமும் ஒரு மறுபடியும் இடிந்து போன வீட்டை அது மறுபடியும் கட்டுறது போல தான். அது மாதிரி தான் அவங்க அந்த டிசிப்ளின் இருந்தால் தான் ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே அவங்க திரும்பியும் ஸ்டடியாகி அங்கே வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணலாம். என்ஜான் உடம்புக்கு சிரசே தான் பிரதானம் முதுமொழியில். ஆனால் வயிறும் பிரதானமாக இருக்கிறதை உடற்கூறுக்கு அடுத்த விஷயத்தில் பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் கட் ஹெல்த், GUT, கட் ஹெல்த். ஸோ நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக சுகமாக இருக்கணும். அது சுகமாக இருந்தால் குண்டாக இருப்பது, ஒல்லியாக இருப்பது இதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனால் அது வந்து அந்தந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ்
அதை பொறுத்து தான் நம்ம உடல் பருமனை நாமே புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த வசனத்துக்கு தேவையாக நீங்கள் யோசிப்பீங்க. உள்ளான மனுஷனுக்கு இது தேவை. உள்ளான மனுஷனுக்குரிய ஆகாரம் அவனுடைய எலும்பு, அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய பிரகாசம், அவனுடைய நிலைவரம், அவனுடைய நீதி, அவனுடைய நிச்சயம், அவனுடைய இலக்கு, அவனுடைய பயணம், அவனுடைய போர், அவனுடைய ஜெயம், இதெல்லாம் பற்றி தான் ஏராளமாக வேதத்தில் பரிசுத்தவான்கள் தியானித்து எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் நான் ரொம்ப பொது அறிவாக தான் சொல்கிறேன். ஆவிக்குரிய பொது அறிவுன்னு ரொம்ப வருஷமாக சொல்லியிருக்கேன், பல முறை சொல்லியிருக்கேன். ஆவிக்குரிய குறிப்பான அறிவுன்னு சொல்லியிருக்கேன். ஜென்ரல் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அண்ட் பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். உலகப்பிரகாரமான பொது அறிவு ஒவ்வொரு துறையை பற்றி, ஒவ்வொரு சம்பவத்தை பற்றி, ஒவ்வொரு நிகழ்வை பற்றி குறிப்பான அறிவு நமக்கு தேவை போல் ஆவிக்குரிய மனுஷனுக்கு அது தேவை. அப்போது அவங்க ராஜாக்களோ நியாயாதிபதிகளோ அவங்க என்ன கோத்திரப்பிதாக சாதாரண சாமானியர்களோ அவங்க எப்போ பார்த்தாலும் ஆதியாமத்திலேருந்து இல்லை ஆதியாமம் குறிப்பாக இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் ஆபிரகாம் சரித்திரத்திலேருந்து ஓயாமல் சோத்தை பற்றியே அவங்க யோசிக்கிறதில்ல. உணவு, உடை, இதை பற்றி ஒரு 3000 some years ஓடின பிற்பாடு கூட, ஜீசஸ் போன பிற்பாடு, ஜீசஸ் டைம்லேயுமே ரொம்ப நெத்தியடியாக தலையில் கொட்டின மாதிரி எப்போ பார்த்தாலும் என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்திக்குவோம், என்ன செய்வோம், என்ன இதே பற்றியே தியானம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு கடவுளுக்கு தெரியும், அது தருவார். ஆகாசத்து பறவையை பாருங்கள், பூமியின் மிருகங்களை பாருங்கள், புல் பூண்டு பூவெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதெல்லாம் வேண்டான்னு அவர் சொல்லலை. இதையே தியானமாக இருக்காதீங்க, இது முழு வாழ்க்கை அல்ல அப்படின்னு. அப்போ அதை தாண்டி மனிதனுக்குள்ளே அவனுக்கு வேண்டிய ஆகாரம், அவனுக்கு வேண்டிய அந்த உள்ளான மனிதனுடைய வளர்ச்சி, அவனுடைய அந்த ஃப்ரேம் ஒர்க் ஆண்டவர் கவனிக்கிறார். இப்போ இந்த நம்முடைய நாள் அப்படின்லாம் பார்க்கும்போது அந்த உறவை தேவன் வலியுறுத்துகிறார். அந்த உறவு வலுவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரிந்து போகிற கருத்து, அதை தான் சொல்ல வந்தேன். பிரிவினையான எண்ணம், சரீரத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் இருக்குன்னு பவுலுக்கு ஆண்டவர் பவுல் மூலமாக கலாத்தி சபைக்கும் உலகத்துக்கும் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, வானங்களை பொல்லாத ஆவின் செயல்களோடு போராட்டம் உண்டுன்னு எபேசு பட்டணத்து மக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. தன்னை பற்றியே மண்டையை பிச்சுக்கிற ஒரு போராட்டம் இருக்குங்கிற ரோமர்கள் நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கு ஆண்டவர் வலியுறுத்திக்கிறாரு. இந்த எல்லா இஷ்யூஸ்லேயும் இன்றைக்கி என்ன சமைக்கிறது, இன்றைக்கி என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறது மேட்டர். இன்றைக்கி எனக்கு என்வி கிடைக்குமா, வெஜிடேரியனா, இன்றைக்கி கஞ்சியா கூழா, that was not the issue. That may be just a little. ஆனாலும் அதிலே கவனக்குறைவும் ஒழுங்கினமும் ஒழுங்கற்ற நடையும் இருக்கும்போது பெருந்திண்டி என்கிற ஒரு வில்லங்க ஏற்படுது. எப்படி உடற்கூறில் கவனம் இல்லைன்னா சர்ம நோய் வருது, இதய நோய் வருது, நுரையீரல் நோய் வருது, வயிற்று புண் வருது, எல்லா வைட்டல்ஸும் பாதிக்கப்படுது, டயபெட்டிஸ் வருது. ஸோ கிளட்டனி, பெருந்திண்டி என்பது அது ஒரு ஆவிக்குரிய நோய். ஆவிக்குரிய மனுஷனை நாசம் பண்ணுது சரீரப்பிரகாரமாக உணவின் மூலமாக. ஏன்னா அவனால் ப்ராப்பராக திங்க் பண்ண முடியல. அதான் முதல்ல சொன்னேன், இட்ஸ் அ மைண்ட் பேட்டில். ஈவன் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இஸ் அ மைண்ட் பேட்டில். இட்ஸ் நாட் இன் த ஈத்தர். சும்மா காற்றோட கூட கசக்க புசுக்குன்னு என்னமோ ஊதுறோம், அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் மைண்ட், இட்ஸ் ஆல் தாட்ஸ், ஆல் ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ், பிளான்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கு தான் we need richness of God's word. கர்த்தருடைய வசனத்திலே பழகி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனமாகிய ஐஸ்வர்யம் தான் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அறிவு குறிப்புங்கிற அளவிலும் அவசியம். அதை நடைமுறைப்படுத்துறது தானே ஞானம், அதுதானே வெற்றி. பிஹெச்டி படிச்சுருந்தா என்ன, ஒரு சின்ன வேலை செய்ய தெரியலன்னா அந்த படிப்பு என்னத்துக்கு? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாத கடைசியில் நறுக்குன்னு மண்டையில் கொட்டின மாதிரி தமிழில் முதுமொழி சொல்லியிருக்காங்களே.
ஐபிஎஸ் அதிகாரி தான் நம்முடைய கவர்னரு. எவ்வளோ அபத்தமாக ஒரு கொஞ்சம் கூட ஒரு புத்தி கெட்டவர் தான் அவர். எந்த ஹோம்ஒர்க் இல்லாமல் எந்த தலைதெறிக்க பேசலாமா, சரித்திரங்களை புரட்டலாமா, அதனால் கேவலப்படலாமா, கேவலப்பட்டு சூடு சொரணம் இல்லாமல் இருக்கலாமா? எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. நமக்கு அப்படி இல்லை. கர்த்தரை போல் மாறணும், மாறித்தான் ஆகணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேணான்னு இருக்கலாம், அது வேறு விஷயம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. இயேசுடையவர்களாக இருந்திருப்போமானால் அவரோடு நிலைத்திருப்போமே, வசனத்திலே நிலைத்திருப்போமே, வார்த்தையிலே நிலைத்திருப்போமே, சிந்தையிலே நிலைத்திருப்போமே. சிந்தை தான் வார்த்தை வடிவம் பெறுகிறது. சிந்தை தான் வார்த்தை வடிவம், வார்த்தை தான் செயல் வடிவம் பெறுகிறது. வார்த்தை தான் நம்முடைய விருப்பங்களை தெரிய காட்டுகிறது. அதுதான் நமக்கு வடிவம், நம்முடைய ஆசைகளுக்கு வடிவம் தருகிறது, எண்ணங்களுக்கு வரைபடம் தருகிறது, பயணத்துக்கு தூரத்தை நியமிக்கிறது, இடங்களை நியமிக்கிறது, உழைப்புக்கு என்ன ஊதியம் கிடைக்கும் என்று தீர்மானிக்கிறது, உழைப்புக்கு என்ன விளைவு கிடைக்கும். அது விவசாயம்னா அது என்ன விளைச்சல், அது ஒரு டெக்னிக்கல் ஒர்க்னால் அதில் என்ன எதிர்பார்க்குறாங்க. இட்ஸ் ஆல் தேர், இட்ஸ் ஆல் மைண்ட். ஸோ அந்த எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அது நிறுத்திருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லி நீதிமொழிகள் 4:23-26 வரைக்கும் வாசிக்கிறோம். எல்லாம் பைபிள் தான் படிக்கிறோம், சொல்கிறோம், வாய்க்கு கைக்கும் படிக்கவும் செய்கிறோம். பட் வேர் ஆர் எனர்ஜிஸ் கோயிங்? நம்முடைய சக்தியெலாம் எங்கே போகுது? நம்முடைய சக்தியை நம்ம அடிக்கடி என்ன நினைக்கிறோம்? டானிக் நினைக்கிறோம், ஜூஸ் நினைக்கிறோம், சூப் நினைக்கிறோம், ப்ராபப்ளி மீட் நினைக்கிறோம், இல்லை வெஜிடபிள்ஸ் நினைக்கிறோம், ஃப்ரூட்ஸ் நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய சக்தி, உண்மையான எனர்ஜி நம்முடைய மைண்டு தான், நம்முடைய வார்த்தை தான், நம்ம நம்பிக்கை தான். நம்முடைய நம்பிக்கைக்கு பிளாட்ஃபார்ம் வந்து நம்முடைய வார்த்தை தான், நம்முடைய சிந்தை தான். சும்மா ஒன்றும் இல்லாத போய் நம்ப முடியாது. நம்புறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? நல்லதுன்னு நம்பணுன்னு அவசியம் இருக்கா? கெட்டதுன்னு நம்பணுன்னு அவசியம் இருக்கா? இல்லை. இல்லாதது போய் எப்படி நம்ப முடியும்? ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுதான் விசுவாசம். நம்பப்படும் விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம். அப்போ we live on a different principle, not on a secular principle. ஸோ சாதாரண நிலைத்திருங்கிறது தான் பார்க்குறோம். இதை காம்ப்ளிகேட் பண்ணி நான் காமிக்கல. அவ்வளோ எளிமையாக இருக்கிறதையும் கூட, அதாவது சில நேரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணியை நம்ம வந்து கீழே சிந்தாமல் கொண்டு வர முடியல இல்லைங்களா? கொண்டு வரதுக்கு இல்லை, நாமளே எடுத்து குடிக்கும்போது சிந்தாமல் குடிக்க தெரியல. எத்தனை வருஷமாக நம்ம சாப்பிட்றோம், நம்ம கையில் பிசைஞ்சு சாப்பிட்றோம். அது நம்முடைய கலாச்சாரம். வெள்ளைக்காரன் ஃபோக் அண்ட் ஸ்பூன் யூஸ் பண்ணுறான், சைனீஸ் வந்து சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறான், இப்படிலாம் இருக்குது. ஓகே, ஆனால் அது எத்தனை பேர் நம்ம சிந்தாமல் சாப்பிட்றோம்? how many of us do it properly? வாயெல்லாம் ஈசாவே எப்படி சாப்பிட்றோம்? அப்படி சாப்பிட்டா தானா உடனே அப்படி பேசிகிட்டே இருந்தால் இப்போ பார்த்தாலும் பக்கி மாதிரி இருக்க வேண்டியதுதான். அப்புறம் யாராவது பார்த்து நீ பக்கின்னு சொன்னால் கோபம் வரக்கூடாது. நான் சூப்பர் பக்கிங்கன்னு சொல்லிக்க வேண்டியதுதான், பெருமையாக இருந்துக்க வேண்டியதுதான். வேடிக்கை பண்ணல, நாமளே நம்மளை கேவலப்படுத்திக்கிறோம். நமக்கு தரமே இல்லாத நமக்கு, குணமே இல்லாத நமக்கு, நிறமே இல்லாத நமக்கு, வடிவமே இல்லாத நமக்கு, அழிவையும் மரணத்தையுமே சுமந்த நமக்கு, இம்மைக்குரிய வாழ்வும் மறுமைக்குரிய வாழ்வையும் ஆண்டவர் மறுபிறப்பின் மூலமாக தந்திருக்கிறாருங்கும்போது we have to collect ourselves together. Yes. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மேலே ஆண்டவர் இட்ட முதலீடை நம்ம எவ்வளோ சிந்துறோம், செதறோம், எவ்வளோ வேஸ்ட் ஆக்குறோம். how we get scattered. நம்ம நினைவுகள், சிந்தைகளும் எண்ணங்களும் அது அப்படியே சிதறுது. பிகாஸ் helter skelter.
கண்ணா பின்னான்னு திக்கு திசை தெரியாமல் எண்ணங்கள் சிதறுது. அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்களாக இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நிலைத்திருப்பதில் அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல, வரையறையில் நிற்கணும். பிடிக்காத ஒரு நீடூழி வாழ்வுக்கு ஆயத்தமாக்கும், போய் சேர வழிவகுக்கும் ஒரு விடுவிக்கும் பேருண்மை. இன்றைக்கி பிடிக்காதது, இன்றைக்கி இருக்கிற மனித நேயம், மத நல்லிணக்கம், சமுதாய நல்லிணக்கம், ஏராளமான சமரசங்க மத்தியிலே கிறிஸ்தவத்துக்குள்ளும் சோகால் பென்டகாஸ்டல் சர்ச்சஸ்க்குள்ளும் ஆல் இன் த நேம் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், ஆல் இன் த நேம் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். கடவுளுடைய அன்பையே ரொம்ப பெருசாக ஏற்றி பேசுகிறோம், போற்றி பேசுகிறோம். அது வேணும், அன்பெல்லாம் இருக்குன்னு அன்பு என்கிறத புரிஞ்சுக்க. அன்பில் இருக்கிற பொறுமை, அன்பில் இருக்கிற அந்த 8 விதமான குணமும், அன்பை பற்றி நினைக்க வேண்டிய அந்த நினைவுகளும், அந்த வார்த்தைகளும் இல்லாமல் மேலோட்டமாக அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை. நம்முடையவர்கள் சிலர் நம்முடையவர்கள் அல்ல, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நம்மளை பற்றி தான் யோசிக்கணும். நம்ம பிரிந்து போகிறோமா, நிலச்சிருக்கிறோமான்னு. உடனே அவன் பிரிந்து போனான்னு அதுக்கு காரணம் கற்பிக்க நம்ம அலைய வேண்டாம். அதுக்கு ஆனால் அதை பற்றி அவனை சேர்த்துக்கிறதுக்காக வம்பா அலைய வேண்டாம். சொல்லணும், ஆண்டவர் மத்தனும் அப்படியே விட்டுடல. அதுக்கு தான் நிலச்சிருக்கணும். கர்த்தருக்குள்ளே, வசனத்துக்குள்ளே, கிருபைக்குள்ளே, ஆண்டவர் நாமத்துக்குள்ளே, இரத்தத்துக்குள்ளே, அபிஷேகத்துக்குள்ளே, ஒழுங்குக்குள்ளே, பரிசுத்தத்துக்குள்ளே, சிக்ஷைகளுக்குள்ளே, சீர்திருத்தங்களுக்குள்ளே, மறுசீரமைப்புக்குள்ளே, பரிசுத்தவான்கள் பொருந்து பொருட்டுங்கிற அப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ளே, அதெல்லாம் மனப்பூர்வமாக அப்பப்போ மூஞ்சி சுழித்தாலும் முறுமுறுத்தாலும் நின்னா தான் நிற்கிறவனுக்கு தான் தெரியும் வெளிச்சமா இருளா, தப்பா ரைட்டா, உண்மையா பொய்யா. ஏதோ ஒரு சினிமா சரத்குமார் ஒருத்தன் இருக்கான் போல இருக்கு. அவன் என்ன கட்சிங்க அவன் இல்லை, அவன் திருப்பி பிஜேபியில் சேர்றான். அவனோட சேர்ந்தவங்களே போட்டு அவனை வறுத்து எடுக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்மை பற்றி நமக்கு உண்மையை மறைக்கக்கூடாது. நம்முடைய பச்சோந்தித்தனம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளியே போகணும், போய் தான் ஆகணும். அது மேட்டர், அவ்வளோதான். ஓகே, மீதிலாம் நல்லா யோசிங்க. இதுவே நான் ஜாஸ்தி சொல்லியிருக்கேன். 17ஆம் வசனம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இச்சை என்பது எப்போ பார்த்தாலும் பாலியல் மாத்திரம் அல்ல, விஷயங்கள் மாத்திரம் அல்ல. It comprises all kinds of unwarranted desire. ஒவ்வாத எந்த விருப்பமும் ஆசையும் இச்சை தான். உணவை பற்றியோ, உடையை பற்றியோ, இருப்பிடத்தை பற்றியோ, சொகுசை பற்றியோ, தூக்கத்தை பற்றியோ, பணத்தை பற்றியோ, நிறத்தை பற்றியோ, எண்ணத்தை பற்றியோ, சிலலாம் ஒன்றும் இல்லாததுக்கெலாம் அவ்வளோ இதுதான் அப்படின்னு இருப்பாங்க. That kills time, that kills our mind, that kills our words, that kills our imaginations, instructions. நம்ம தியானத்தை கெடுக்குது. நம்ம ஆழமாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையினுடைய முதலீடை கெடுக்குது. வீண் சிந்தனை அப்படி தான் வருது. அது நம்ம வாசிக்கலாமா? அதெல்லாம் நிறைய தடவை வாசிக்கும். ரோமருக்கு எழுதுவோம் 1ஆம் அதிகாரம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். சிந்தனை வீணாகும்போது உடனே மடன்னு உணர்வற்றதாக போயிடும். அடிப்படை உணர்வே இல்லாமல் போயிடும். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அப்படின்னு ஒவ்வொன்றா ஒன்னோட ஒன்று ஒட்டுவாரட்டி நோய் மாதிரி வந்துடும். It has a rippling effect. Yes.
எந்த ஒரு சாதனையாளனும், பொது அறிவில் தான் சொல்கிறேன், ஞான அறிவிலோ ஆன்மீக மத அறிவிலோ, பொது அறிவில் எந்த ஒரு சாதனையாளனும் சிறிய சாதனையோ பெரிய சாதனையோ விடாமுயற்சினால தான் அவங்க வெற்றி பெறாங்க. அது கண்டிப்பாக ஒரு பங்கு. கடவுளுடைய அருளும் இருக்குது, அதை மறுக்க முடியாது. ஏன்னா விடாமுயற்சி பெறுகிறவர்களும் சில நேரத்தில் அவர்களுக்கு அந்த இலக்கை அடையாமல் போயிடுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சிக்கணும். நம்ம எடுத்தோடனே தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சிக்கும் போது தேவன் நமக்கு நியமித்த ஒத்துழைப்பு, நம்முடைய ஒத்துழைப்பு தான், ஒத்துழைப்பிலே கொடுப்பதிலே தான், அதுக்கு தான் நிலைத்து. இதை நம்ம விடாமுயற்சின்னு ஏன் அதை அந்த சினானிம், அதாவது அதனுடைய இணைச்சொல்லாக அந்த விடாமுயற்சிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறோம். நிலைத்திருன்னா என்னன்னு தெரியல, அது எப்படின்னு தெரியல, எவ்வளவும் தெரியலங்கிறதுக்காகத்தான் இந்த விடாமுயற்சிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அர்த்தத்தை விளக்கமாக புரிஞ்சிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம். Perseverance itself is a independent word. நமக்கு தேவநிலை நிலைத்திருங்கிறது அந்த விடாமுயற்சியை தாண்டிய ஒரு உன்னத ஒரு உயர்தர நியதி. நாம் தேவனுடைய வார்த்தையிலும் அவர்கள் நிலைத்திருந்தால் இந்த சரீர முயற்சியெல்லாம் மூச்சை போட்டு கணக்கு காமிச்சு கிடைக்கல அப்படின்னு சொல்ல வேண்டாம். நாம் தேவனில் நிலைத்திருக்க ஆரம்பிக்கும்போது அவருடைய சித்தம் அதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். இச்சையை கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, யோகிக் பீப்புள் இருக்கிறாங்க, சமநிலை பிரமாணத்தை விரும்புகிறவங்க இருக்கிறாங்க, சன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க. கடினமான சரீர முயற்சியின் மூலமாக ஞான பலன் பெற வேண்டும், ஒரு உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புகிற உலகத்தில் இருக்க பல லட்சங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க மன இறுக்கத்துக்குள்ளாயிடுறாங்க. அவங்க ஒரு தீவை போல மாறிடுறாங்க. தே ஆர் நாட் ஏபிள் டு சோஷியலைஸ் வித் எனிவன். இது பெரிய ஒரு விஷயம். நீங்கள் தான் உட்காந்து கொஞ்சம் சீரியஸாக கேட்கணும். ப்ராப்ளி திரும்பி டவுன்லோட் பண்ணி கேட்கணும். சனியாக முனியாலாம் அலையிறதுக்கு தேவன் நம்மளை கூப்பிடவே கிடையாது. குடும்பத்தில் வச்சுருந்தா குடும்பத்தில் அடங்கியிரு. கல்யாணம் நினைம்பிருந்தால் கல்யாணத்தில் அடங்கியிரு. புருஷனுக்கு மனைவிக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துருங்க. பிள்ளை குட்டியோடு கொடுத்தா அப்படி தான் கடவுளை தேடணும். எல்லாருக்கும் ஆண்டவர் திருமணமற்ற வாழ்க்கையை ஆண்டவர் சஜஸ்ட் பண்ணல. திருமணம் ஆயிருந்தாலும் ஆகாவிட்டாலும், பிள்ளைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், வாழ்க்கையினுடைய பல நிலைகள் அந்தஸ்துகள் நமக்கு கைக்கூடி வந்தாலும் வராவிட்டாலும் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்கிற நெத்தியடியான ஒரே நியதி தான், ஒரே அளவுகோலை தான் தேவன் எல்லாருக்கும் நியமித்திருக்கிறார். அது ஆன்மீக வாழ்வு அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயமானாலும் அப்போஸ்தலர்களோ தீர்க்கதரிசிகளோ சுவிசேஷர்களோ மேய்ப்பர்களோ போதகர்களோ என் அழைத்த அழைப்பில் நிலைத்திரு. அதுக்குள்ளே தான் தேவனுக்குள்ளே நம்ம சுகமாக வளர முடியும். அந்த அவரை விட்டு அந்த பிரிதல்ங்கிறதே இல்லை. எதுவுமே தாந்தோன்றித்தனமானது அல்ல. தனித்தன்மை வாய்ந்ததுங்கிறது வேற, தாந்தோன்றித்தனங்கிறது வேற. நத்திங் இஸ் இண்டிபெண்ட், ஆல் திங்ஸ் ஆர் டிபெண்ட். சிந்தைகள் என்பது ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது. எந்த ஒரு தனி சிந்தனையும், அதுக்குள்ளே இருக்கிற அறிவும், அதில் இருக்கிற ஆற்றலும், அதில் இருக்கிற இலக்கும், அதில் இருக்கிறதான விவரமும், அதில் இருக்கிறதான விதிமுறைகளும், அதில் இருக்கிறதான இலக்கும், அதில் இருக்கிறதான விளைவும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கலாம். இட் மே பி யூனிக், பட் இட் இஸ் நாட் இண்டிபெண்ட். அது பயணப்பட வேண்டும், அது ஒத்துழைக்க வேண்டும், அது ஒன்றோடு இன்னொன்று சார்ந்து தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையே வாழ்வழிக்கும் வார்த்தைகள்னு அவரே தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. முடிவெல்லாம் வாழ்வை கொடுக்கும் வார்த்தைகள்னு.
அவரை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. அவரோடு இணைந்து பிணைந்து இருப்பதில் தான் இருக்கிறது. அவருடைய திருவுளத்துக்கேற்றவனமாக தான் அது செயல்படும். அவர் வார்த்தை தன்னிச்சையாக செயல்படாது. God's word will not be fulfilled independently. நல்லா இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை அது பிரமாதமான அதிரடி வாக்கு தத்தமாக இருந்தாலும் அது தாந்தோன்றித்தனமாக எதையும் சாராமல் அதுவே தன்னிச்சையாக நிறைவேறுதலை காணாது. All the promises of God are interdependent. At least they are dependent right away toward the measure of cooperation, that is obedience. அதான் அங்கே சொல்லியிருக்கார், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். திடீர் ஒரு நாள் ஆர்வ கோளாறில் ஜான் பண்ணா என்ன மலம் பண்ணா என்ன அவர் பார்த்து மரத்தை நட்டவன் தண்ணி பாய்ச்சோம் ஏதாவது பெரிய உச்சகட்டமான தத்துவத்தை பேசிட்டு நம்ம எல்லா சம்பாத்தியத்தையும் அனனியா சப்ரால் மாதிரி ஆண்டவர் பாவத்திலேருந்து வச்சுருவோம், ஒரே முழுமையான விசுவாச வாழ்வும் கிளம்பிட்டோம் வச்சுக்கோங்க. கிளம்புற போகிறதில்ல, அது ரெண்டாவது விஷயம். அப்படியே கிளம்பிட்டோம் வச்சுக்கோங்க. அனனியா சப்ராலுக்கு உண்டான நேர்முக தேர்வு ஏன்பா அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்க இதுங்க ஏதாவது உளறி கொட்ட சிக்கலாக நல்ல எண்ணமாயிருச்சு அப்படின்ட்டு உசுர் போகிற மாதிரியே நடந்துக்கிறது சத்தமே இல்லை. Praise the Lord. ஸோ ஆட்டிடியூட் அங்கே ஸ்கேனுக்கு வருதா, அவங்க எண்ணம், அவங்க மனநிலை, அவங்க நோக்கம், உள்நோக்கம், பொதுவான நோக்கம், வெளிப்படையான நோக்கம், உள்நோக்கம், மறைவான நோக்கம், இதே பின்னணியிலே பேக்ட்ராப்பில் வாட் வேர் தே கேரிங், சம் கைண்ட் ஆஃப் லை, ஏதோ ஒரு விதமான பொய். எக்ஸ்கியூஸ் மீ, நான் எதையும் கஷ்டப்படுத்தி காமிக்கல, அவ்வளோ நமக்கு கேர்லெஸ் லிவிங். இப்போ தான் நாங்கள் லாஸ்ட் வீக் தான் பல போராட்டத்துக்கு பின்ன யூத் மீட்டிங்கில் அலட்சியங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கே சவாலாக இருக்குது. எனக்கேன்னா அந்த மாதிரி இது நான் வேறு மாதிரி சொல்லலை, எனக்கும் கரெக்டாக தான், எனக்கும் பயங்கர சவாலாக இருக்குது. அலட்சியம். We are overconfident or we are no confident. ஒன்று நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம், இல்லை ஓவரான இப்போ தவறான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம், இல்லை ஒருதலை பட்சமான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். தமிழில் சொல்லப்போனால் மனம் வீங்கி போனவர்களாக இருக்கிறோம், மனம் வீக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம், மனம் வெம்பி போனவர்களாக இருக்கிறோம், வெதும்பி போனவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்முடைய நினைவை நாம் கண்ட்ரோல் பண்ணணுன்னே பைபிள் சொல்லுது. நாம் இன்ன விதமாக எண்ண வேண்டும் என்று கரிசனையோடு சுகாதாரமான ஆலோசனையை தருகிறது, முன்மாதிரியான ஆலோசனையை தருகிறது. நம்முடைய எண்ணங்களை நாம் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய எண்ணங்கள் கண்ணா பின்னான்னு இருக்கும், ராயட்டஸாக இருக்கும், அது கலவரமும் களங்கமும் கலக்கமும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும், கஸ்திகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும், கவலைகள் நிறைந்ததாக இருக்கும், கசப்பு நிறைந்ததாக இருக்கும், கயமை நிறைந்ததாக இருக்கும். அதனால் அதை எதெல்லாம் சிறைப்படுத்தணுமோ அதை சிறைப்படுத்து, கிறிஸ்துவின் அறிகிற அறிவுக்கு அதை கீழ்ப்படுத்துன்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது. Praise the Lord. நான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியல, this is my opinion. Jesus as a son of man பூமியில் அவர் ஏன் அவ்வளோ கட்டுக்கோப்பையாக இருந்தார்? Why he was so self-controlled? அதுக்காக அவர் இன்ட்ராக்டே பண்ணலையா? வாஸ்தவத்துக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தான் யாரோடும் பழகினார். பழக வேண்டியவர்களுக்காக பழகினார், பழக வேண்டிய நேரங்களிலே பழகினார், பழக வேண்டிய இடங்களிலே பழகினார். அப்படின்னு வானத்தில் நான் வந்ததாக்கும் அப்படிலாம் அவர் சீனே விடலை. ஆனால் அங்கேயே பழுது ஏற்படும் அளவுக்கு அங்கே இருக்கல. வேலை முடிஞ்சிச்சா நகர்ந்துகிட்டே இருந்தார், அடுத்த வேலையை பார்த்தார். ஒரு நாளில் வேலை இல்லைன்னா முழுக்க பிதாவோடு இருந்தார். Praise the Lord. அது அவர் தானே சொல்லியிருக்காரு.
அதையே நமக்கு பிடிக்கல. காஞ்சா காய்வேன் பேஞ்சா பெய்வேன் தானே இருக்கும். ஒன்றும் ஒரே அடியாக வழிவோம், இல்லைன்னா முட்டிக்கிட்டு இருப்போம், முட்டி மோதிக்கிட்டு இருப்போம். ஸோ we are not constant and we are not consistent. நிலைத்திருக்கிறது இல்லை. ஸோ தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பவனே என்றைக்கு. அப்போ தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு, அதுதான் நமக்கு பிடிக்கல. என் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு நம்ம இருக்கிறோம். அவர் சித்தத்தில் பாதுகாவல் உண்டு, அவர் சித்தத்தில் பாதுகாவல் உண்டு, அதுதான் உண்மை. ஆனால் அதில் பாடுகள் உண்டு. அவருடைய சித்தத்தில் பாடுகளும் உண்டு, ஆனால் பாடுகள் நமக்கு ஆக்சுவலாக பாதுகாவல். அவருடைய சித்தத்தில் சிக்ஷைகள் உண்டு, அது நமக்கு பாதுகாவல். அவருடைய சித்தத்தில் நமக்கு நெருக்கங்கள் உண்டு, ஆனால் அது நமக்கு வல்லமை. இட் இஸ் அவர் பவர். அவருடைய சித்தத்தில் அவருடைய ஞானம் உண்டு, அவருடைய சக்தி உண்டு, அவருடைய நீதி உண்டு, அவருடைய நியாயம் உண்டு, அவருடைய நேரம் காலம் சமயம் உண்டு. அவருடைய சித்தத்தில் நட்டம் கிடையாது. பொதுவாக there is no loss. ஆனால் சில விஷயங்களை விட்டுவிட வேண்டியிருக்கும், அது நமக்கு நட்டமாக தெரியும். அதைத்தான் பவுல் அங்கே சொல்கிறாரு. அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் நஷ்டமென்று எண்ணினேன், குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்கிறாரு. குப்பையும் நஷ்டமாக எண்ண வேண்டிய விஷயம் இருக்கும் அவர் சித்தத்தை அறிந்து முன்னேறும் பாதையில். அவர் சித்தம் குப்பை அல்ல, அவருடைய யோசனை அவருடைய தீர்மானம் குப்பை அல்ல, அது நமக்கு நட்டம் அல்ல. அவர் தீர்மானம் நிறைவேற விடாமல் சவுலை போல இதெல்லாம் உங்களுடைய பலிப்பொருளுக்கு நல்லா கொளுத்த மாடாக்கும் பசுவாக்கும் எருதுவாக்கும், அதனால தான் எல்லாம் வச்சு அழிக்காமல் வச்சுருந்தேங்கிறது இதெல்லாம் நம்முடைய ஐடியா. we don't have to help God, we don't. அவர்களை நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யோவான் 2 முடிச்சிருவோம். 1 யோவான் 2 முடிச்சிருவோம். 14ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசி முடிச்சிருவோம். என்ன அடுத்த வாரத்துக்கு போயிட வேண்டாம். 14ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களின் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வேத வசனத்திலே நிலைத்திருங்கள். வேத வசனத்திலே நாம் நிலைத்திருக்கணும். ஒன்றும் அரண்டு மிரண்டுலாம் போக வேண்டாம். நம்மளே தனியாகவே அரண்டு மிரண்டு போயிடுறோம். ஐயோ இந்த வசனமா, சோத்திரங்கத்தாவே ஆண்டவரே நீர் என்னோட கூட பேசு. நம்மளே நம்மளை சமாதானப்படுத்திக்கோம். இதுதான் இருக்காது. சோத்ரம் அல்லேலூயா. So we should give freedom for the word of God to have access in our hearts, in our lives. நாம் நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதுல என்ன இருக்குது? என்ன வெற்றி இருக்குது? என்ன முன்னேற்றம் இருக்குது? என்ன நல் விளைவு இருக்குது? நாம் நம்ம குற்றப்படுத்திக்க வேண்டாம். we don't have to become guilty. ஆனஸ்டாக இருக்க வேண்டியதுதான். ஆனஸ்டி தான் ஆல் த வே லாங், ஃப்ரம் பிகினிங் டு எண்டு. உண்மை தான். உண்மைக்கு புறம்பாக எது வந்தாலுமே ஊழல் தான். அது அரசியல் ஊழலோ ஆன்மீக ஊழலோ அது என்ன ஊழலோ ஊழல் தான். இட்ஸ் கரப்ட். கரப்ஷன்னா பணம் மாத்திரம்தான் கரப்ஷன் நினைக்காதீங்க. எவ்ரிதிங் கரப்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். அதை வேணாம். அந்த வார்த்தை ஊழலுங்கிற கஷ்டமாக இருந்தால் இரண்டு நினைவுகளால் குந்தி நடக்காதேன்னு கடவுளை சொல்லித்தரலையா? நான் சாமினா என்னை கும்பிடு. ஐயா எனக்கு அதில் ஒன்றும் ஒப்புமே இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். பாகால் தான் சாமியா, ஒண்டர்ஃபுல்லாக அங்கே போய் விழுந்து கடை அதுதானே சொல்கிறாரு. ஏன் அது நமக்கு பிடிக்கல? நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. ஏன் ஒய் ஆர் யூ டிஸ்டர்ப்?
அவர் அப்படி சொல்லிட்டதுனால அவர் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை. ஐயோ இப்படி சொல்லிட்டான், வாட்கா கிளம்பிட போகிறான் சமயபுரத்துக்கு, அவன் போயிட போகிறான் அங்கிட்டு. காட் இஸ் நாட் டிஸ்டர்ப். போய் நாசமாக போகத்தான் செய்கிறான். போயிட்டான், திரும்பி வர்றாங்க. இறக்கம் பாராட்டத்துக்கு இருக்கிறாரு. எல்லாம் கெடுத்தெறிகிற எல்லாருக்கும் டியூ டேட்டு, டியூ டைம். காலம்புறா திரும்பி வருவான்னு ஆண்டவர் காத்திருக்கலை. எல்லாம் பிளெயின் ஸ்போக்கனாக தான் எழுதியிருக்காரு. அப்போ நம்ம ஒருதலை பட்சமாக வேதத்தை வாசிக்கிறோம். சாஃப்ட் பேசேஜஸ், ஆறுதல் மிக்க, மனதை இதப்படுத்துகிற, தேற்றுகிற அப்படிப்பட்டதான காரியங்களாக யோசிக்கிறோம். அப்படி யோசிக்க வேண்டாம். உண்மையாகவே நம்ம முழு சுகத்தோடு வாழ்கிறதுக்கு எந்த கலாச்சாரத்துலேயும் அறுசுவையும் தேவை. உப்பு, புளி, காரம், கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, 6 சுவையும் தேவை. நவதானியம்னு தமிழில் சொல்கிறாங்க. நம்ம மரபு ரொம்ப பிரமாதமான, ரொம்ப செழிப்பான ஒரு மரபு, கலாச்சாரம். அதில் அந்த நவதானியத்துக்கும் வேலை இருக்குது. உடனே அவன் நவதானியன்னு ஒன்று வறுத்து விற்பான். அதை போட்டால் எல்லாமே கரெக்டாக நைன்னு உள்ளே போயின்னு நினைக்கிறேன். நம்முடைய அவ்வளோ ஆசை ஒரே நேரத்தில் ஒன் ஷாட்டை வி ஷுட் பிகம் கிங் காங் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் பாசிபிள். நவதானியத்தை எப்படி சாப்பிடணுமோ அதை அந்த இயற்கை உணவை பற்றி அதை ஏற்கனவே உபயோகத்தில் போய் ஆலோசனை கேட்கணும். ஒரே நாள்லேயே எல்லா பயிரையும் அவிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அரண்மனையில் உட்காந்துக்க வேண்டியதுதான். கதைக்கு ஆகாது. ஸோ we have to think through. Yes, we do. மேபி அதுக்கு தான் சொல்கிறார் அளவு. ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன அளவு சேர்த்துக்கலாம். அந்த அளவில் அது பாதிக்காது. ஆனாலும் அது ஒரு அந்த சுகாதாரத்தை அறிந்தவரிடத்தில் ஆலோசனை கேட்டு சாப்பிடுவது நல்லது, தேவை. 6ஆம் வசனம். ஹல்லேலூயா. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதிலேயே எல்லாம் இப்படி ஒவ்வொரு வசனத்துக்குள்ளாகவே மினியேச்சர் வேர்ல்டுன்னு சொல்கிறது போல் நான் ஒரு சிறு உலகம், அநீதமான உலகம் வேற சொல்லுது. நாவே ஒரு உலகம், சிறிய உறுப்பு. அதுபோல் ஆண்டவர் சொல்ல ஏராளமான ஆலோசனைகளிலே முழுமையை பார்த்துட்டே இருக்க முடியும். முழுமைக்குரிய முகம், முழுமைக்குரிய முக உரை, முழுமைக்குரிய முடிவுரை, முழுமைக்குரிய பொழிப்புரை, எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க முடியும். அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இட் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் அது பொருந்தும். அவர் நடந்தபடியேங்கும்போது அவர் எங்கெல்லாம் நடந்தார், எதுக்கெல்லாம் நடந்தார், அவர் நடந்தபோது என்ன நடந்தது, நடந்து கொள்வது வெறும் இந்த கால் நடைங்கிற அந்த நடை மாத்திரம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாக், இட்ஸ் ஆல்சோ த டாக். அவர் எப்படி நடந்து கொண்டார், how he conducted himself, எதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார், எதை அவர் முக்கியப்படுத்தவில்லை, எதை அவர் கழித்தார், எதை அவர் வெறுத்தார், எதை ஒதுக்கி தள்ளினார், எதை சேர்த்து கொண்டார், எதை தேடினார், எதை சுட்டி காண்பித்தார், எதை முதலாவதாக அதிகாலையிலேயே கேட்டறிந்தார், கேட்டறிந்தார், கண்டு தெளிவுற்றார். அதைத்தான் அந்த டியூரிங் த டே டைம் அவர் செய்திருக்கிறதாக அவரே சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்பது அவர்கிட்ட அங்கே தான் போய் அந்த மாடலை கற்றுக்க முடியும். ஒரு ஊழியக்காரனை பார்த்து
கற்றுக்கிறதுக்கு பிரயோஜனம் இருந்தால் வில்லங்கம் இல்லாமல் இருந்தால் ஓகே தான். யாரை கண்டாலும் யாரை பார்த்தாலும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருந்து அது நட்டத்தை கொண்டு வரல, அது ஆத்மாவை தீட்டுப்படுத்தலை, புத்தி கெட்டு செய்யலைன்னா ஒண்டர்ஃபுல் தான். ஆனால் அது முடிவில்லாம் வாழ்வுக்கும் ஆத்ம ஆதாயத்துக்கும் இல்லை தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு உதவியாக இருக்கா? அது வேணால் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கலாம், ஒரு வேளை பெரிய தீய விளைவை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளை சித்தம் செய்து முடிப்பதற்கு அது உதவியாக இருக்குதாங்கிறத பார்க்கறது தான் நம்முடைய வேலையே. சன்மார்க்கர்கள் அவருடைய சன்மார்க்க நடக்கை பெருசாக பாதிப்பை கொடுக்காத மாதிரி இருக்கும், ஆனால் வேலை செய்ய விடாது, அடுத்த கட்டமாக முன்னேற விடாது. அப்படியே அது ஒரு தேக்க நிலை, அது தன்னிலேயே ஒரு தேக்க நிலை. தேவ சித்தம் தேக்க நிலை அல்ல, அது ஒரு ஜீவ நீரோடை. அல்லேலூயா. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் நம்மிலேருந்து புறப்பட்டு ஓடும்படியாக நமக்குள்ளே பிரவாகித்து ஓடும் தேவனுடைய ஜீவ நதி, ஜீவ ஊற்று. வேத வாக்கியங்களெல்லாம் ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு முடியல வாழ்வு உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. இட் கண்டக்ட்ஸ் அஸ் டுவர்ட் எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. ஓகே, கண்களை மூடி செபிப்போம். அடுத்த காரியம் இழுத்துரும். Praise you, Jesus.